Hello, greetings to you, my dear students and my dear parents, my dear friends. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் ஒரு பயங்கரமான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன சார் அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் விசிட். அவங்களோட காலேஜுக்குள்ளார பப்ளிக் எல்லாருமே நீங்கள் வரலாம். மேக்ஸிமம் 1 lakh ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன வருஷம் 20,000 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஐஐடி மெட்ராஸ் போகணும் சார், நான் ஆசைப்படுறேன். நிறைய பேரோட ட்ரீம் காலேஜ் சொல்லப்போனால் நான் ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஐஐடிக்குள்ளார போவேன் சார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ தான் ஜேஇ எக்ஸாமே அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு நிறைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம். உங்களோட கைடன்ஸ் ரொம்ப தேங்க்ஸ்னு மெசேஜ் பண்ணிருந்தீங்க. எல்லா பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். இப்போ இவங்களோட இந்த பப்ளிக் விசிட்டை நீங்களுமே முடிஞ்சா, அதாச்சும் இப்போ சென்னையில் நிறைய பேர் இருப்பீங்க, நீங்களாம் ஈஸியாகவே போய் பார்க்கலாம். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது ரொம்ப நேரம் இல்லை. ஏன் சார் இது போகிறது ஒரு கம்பல்சரி தயவு செஞ்சு கிடையாது. அது உங்களோட விருப்பம் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாச்சும் நம்ம ரொம்ப நாள் வெளியிலேருந்து பார்த்த ஒரு இடத்துக்கு உள்ளார போகிறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஒன்ஸ் நீங்கள் உள்ளார போயிட்டு அந்த ஒரு பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப கிடைக்கிற அந்த ஒரு ஃபீலே உங்களுக்கு தனி. உங்களுக்கு அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன் வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு அந்த இடத்துக்குள்ளார போனதுக்கு அப்புறம், அந்த பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு அப்புறம், இந்த இடத்துக்குள்ள நான் 4 வருஷம் கண்டிப்பாக படிப்பேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு வரலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் யார் பார்த்துட்டு இருந்தாலுமே இது ஒரு ஃப்ரீ தான். ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். உங்களுக்கு January 2nd 5th வரைக்கும் அந்த பப்ளிக் விசிட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இது நான் எந்த ஒரு ப்ரைவேட் நோட்டிஃபிகேஷனோ வெப்சைட்டோ இல்லை, நம்ம ஐஐடி மெட்ராஸோட அஃபிஷியல் வெப்சைட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் கிளிக் பண்ணி இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சாரி, 2nd 4th January வரைக்கும் தான், நான் 5th சொல்லிட்டேன். இட் வில் ப்ரொவைட் அ யூனிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த பீப்புள் டு கெயின் எ ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அன் ஐஐடி எக்கோ சிஸ்டம். ஐஐடிஸ் எப்படி இருக்குங்கிறது அந்த எக்கோ சிஸ்டமை நாங்கள் உங்களுக்கு சூப்பராக காட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சென்னையில் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் ட்ராவல் பண்ணிட்டு கூட வரலாம். ஏன்னா உங்களுக்கு டைம் தான் இருக்காது. எப்படியோ 2nd உங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இட் இஸ் ஒர்த்தி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு ஸ்கூலில் அந்த ஒரு நாளில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் இந்த ஒரு நாளில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இட் இஸ் கோயிங் டு பி அன் எக்ஸ்ட்ராடினரி. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அந்த ஒரு மோட்டிவேஷன் உங்களை நெக்ஸ்ட் 20 daysல வேறு மாதிரி புஷ் பண்ணும். அதுக்கப்புறம் உங்களோட ஜேஇ அட்வான்ஸ் ப்ரிப்பரேஷனை வேறு லெவலில் பூஸ்ட் பண்ணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் போன வருஷம் போகலான்னு ட்ரை பண்ணேன், கடைசியில் என்னால் போக முடியல. ஸோ ஒர்க்கில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு ஸ்கூல் படிக்கிறப்ப தாண்டா கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் வேலைக்கெலாம் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் கூட செய்கிறதுக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். லீவ் கிடைக்காது, நமக்கு பிடிச்ச நேரத்தில் கிடைக்காது. நம்ம ஃப்ரீயாக இருக்கிறப்ப இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வராது. இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் the event will offer public an opportunity to explore the institute's advanced research laboratories. அதாச்சும் இந்த மாதிரியான லேப்லாம் நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸ்கூலில் எல்லா ஸ்கூல்லையுமே லேப் ஃபெசிலிட்டிஸே கிடையாது. ஸோ ஒரு சில ஸ்கூலில் லேபே இருக்காது. அன்றைக்கி தான் டேபிள் மேலே டக்குன்னு ஒரு 4 டெஸ்ட் டியூபை வச்சுலாம் பண்ணுவாங்க. ஒரு ஹை லெவல் லேப்லாம் எப்படி இருக்கும் அந்த ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து இன்னோவேஷன் சென்டர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் லெட் டெக்னாலஜி ப்ராஜெக்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம ஐஐடி மெட்ராஸில் எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த ப்ரீவியஸ் எடிஷன் ஆஃப் த ஓப்பன் ஹவுஸ் விட்னஸ்ட் ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் from not just Chennai but other cities and rural areas as well, making the event a huge. அதாச்சும் சென்னையில் மட்டும் இல்லை, மற்ற சிட்டிஸ்லேருந்துமே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன வருஷம் நடந்ததில்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, the event is open to school and college students and teachers, researchers, industry professionals. யார் வேணாலும் வரலாம். இப்போ பேரண்ட்ஸுமே நீங்கள் வரீங்கன்னா தாராளமாக போயிட்டு நீங்கள் எல்லா இடத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நிறைய பேரண்ட்ஸ்க்குலாம் பிடிச்சிரும். நீ படித்தே ஆகணும், நீ ஐஐடி மெட்ராஸ்குள்ளே போகணுங்கிற மாதிரிலாம் நிறைய பேருக்கு அந்த ஒரு ஆசை ஒரு ஆர்வம்லாம் வந்திருக்கு. போன வருஷமே நிறையா பேரண்ட்ஸ் டெமோ செஷனுக்கு போயிருந்தாங்க. அதாச்சும் நீங்கள் ஒன்ஸ் ஜேஇ அட்வான்ஸ் குவாலிஃபை ஆகிட்டிங்கனாலே போதும், ஐஐடி மெட்ராஸே ஒரு டெமோ செஷன் வைப்பாங்க. அதுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஜேஇ advanced
கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணுவாங்க. அதுக்கும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ அப்போ போயிட்டுலாம் நிறைய பேரண்ட்ஸ் வந்து சார் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு இந்த மாதிரி வந்து முன்னாடியே தெரிஞ்சுதான் அவனை இன்னும் படுறா நான் மோட்டிவேஷன் பண்ணிருப்பேன், அந்த ஐஐடி மெட்ராஸ் நான் அப்போ தான் பார்த்தேன், ஆனால் எங்களுக்கு கிடைக்குமான்னு தெரில சார் அப்படின்ட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அந்த ஒரு மோட்டிவேஷன் ஹை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், த லாஸ்ட் டே டு ரிஜிஸ்டர் த்ரூ த ஃபாலோயிங் லிங்க் இஸ் 5th December. ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா January 2nd 4th 2026 ரிஜிஸ்டர் நவ் ஃபார் ஃப்ரீ. ஸோ இந்த பேஜே பாருங்கள் ஒரு வித்தியாசமாக வச்சுருக்காங்க. நார்மல் ஒரு அஃபிஷியல் எல்லாமே ஒரு ஃபன்னாக நல்லா இருக்குது. ஸோ நேம், கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, ஸ்டேட், ஸோ இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க, மெயிலுமே சென்ட் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிகேஷன் இவங்களுமே ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லா டீட்டெயில்ஸ் எல்லா அப்டேட்ஸுமே உடனே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ இதான் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாலோ த இதான் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப் ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். அதுக்கப்புறம் ஜென்ரல் ப்ரொசீஜர் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வந்து போன வருஷம் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை யார் ஆர்கனைஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 𝐕𝐬𝐞𝐞 டைரக்டர் IIT மெட்ராஸ். ஸோ இவர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த சான்ஸு நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் இயர் மேபி டைரக்டர்ஸ் மாறிட்டாங்க அப்படின்னா அவங்க இதை வருஷம் இதே லெகசியோட கண்டினியூ பண்ணுவாங்களான்னு நமக்கு தெரில. நம்ம 𝐬𝐞𝐞 சார் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இவரோட மோட்டிவேஷன்லாம் இவரெல்லாம் நெக்ஸ்ட் லெவல். சொல்லப்போனால் இவர் வந்து ஜேஇ எக்ஸாமில் ஃபஸ்ட் டைம் ஃபெயில் ஆனார். அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் ஜேஇ எக்ஸாம் டைரக்டராக ஒர்க் பண்ணார். அது எப்படி சார் அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் வந்து யூஜி வேற ஒரு காலேஜில் படிச்சுட்டு பிஜிக்கு கேட் எக்ஸாம் குவாலிஃபை ஆகி ஐஐடி மெட்ராஸில் படித்தார். அதுக்கப்புறம் அப்படியே அவரோட ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸில் அப்படியே கண்டினியூ பண்ணி அங்கேயே ப்ரொஃபஸர் ஆகி அதுக்கப்புறம் அப்படியே நெக்ஸ்ட்டுன்ட்டு ஜேஇ எக்ஸாம் டைரக்டர் ஆகி இப்போ ஐஐடி மெட்ராஸ் டைரக்டராக இருக்கார். ஸோ இவர் இருக்கிற வரைக்கும் இப்போ வரைக்கும் ஐஐடி மெட்ராஸ் NIRF ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டு பிளேஸ்லேயே இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இவர் என்ன சொன்னான்னா எனக்கு இது பத்தாது, இன்னும் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஐஐடி மெட்ராஸ் டாப் பிளேஸில் வரணும், அதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இனி எத்தனை நாளைக்கு ஒரு டேரக்டாக கண்டினியூ ஆவான்னு தெரில. இவர் இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு ப்ரொசீஜர்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ தயவு செஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஜேஇ ஆஸ்பைரன்ஸ்க்கு வந்துட்டு ஐஐடி மெட்ராஸ் வந்து ஒரு ட்ரீம் காலேஜ். அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது ஒரு பெருமையான விஷயமா இருந்தாலும் அதுவே அங்கே அந்த ஐஐடி மெட்ராஸில் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருப்பான்னு நினச்சி பாருங்கள். ரொம்ப கம்மியான பர்சன்டேஜில் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஏன் சார் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீசன் ஐஐடி மெட்ராஸில் 50% ஸ்டேட் கோட்டா கிடையாது. இப்போ NIT திருச்சியில் உண்டு, NIT புதுச்சேரி அவங்க யூனியன் டெரிட்டரிக்கு உண்டு. இந்த மாதிரி NITஸில் 50% ஸ்டேட் கோட்டா, 50% வந்து நேஷனல் வைடு வச்சுருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அதர் ஸ்டேட்ஸ். அதுவே ஐஐடிஸில் எந்த ஐஐடிஸுமே ஸ்டேட் கோட்டான்னு ஒரு கோட்டாவே கிடையவே கிடையாது. அப்போ என்ன ஆகிடும், ஐஐடி மெட்ராஸ் சீட்ஸ் ஆர் ஓப்பன் டு ஆல் ஓவர் இந்தியா. ஸோ இப்போ வேறு ஐஐடி மெட்ராஸ் NIRF ரேங்கிங் 1ன்னு சொல்லிட்டேன். ஸோ எல்லா டாப் ரேங்கர்ஸுமே எல்லா ஏரில் வரவங்க எல்லாருமே மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது நம்ம ஐஐடி மெட்ராஸை. ஸோ அப்படி பார்க்குறப்ப அது இந்த வருஷம் வேறு காம்படிஷன் வேறு அதிகமாகிடுச்சு, 15 lakh ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப நம்மளோட ஐஐடி மெட்ராஸ்க்கான அந்த க்ரேஸ் அதிகமாகிறப்ப ஃபஸ்ட்டு யார் வரா நம்ம கால்குலேட் பண்ணோம்னா மோஸ்ட்லி ஆந்திரா, அதுக்கப்புறம் நார்த் இந்தியன்ஸில் ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்டுன்னு சொல்லப்போனால் நம்ம ராஜஸ்தான் கோட்டா, அங்கேருந்து தான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாப் ஏரில் வருவாங்க. அதுக்கப்புறம் ஆந்திரா இந்த 2 ஸ்டேட்டும் தான் ஐஐடி மெட்ராஸில் டாமினேட்டே பண்ணுவாங்க. மற்ற கேரளா, தமிழ்நாட்டில் இங்கேருந்துலாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிப்பாங்க. ஜேஇலேயே பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணுறது நம்ம தளபதி விஜய் சார் சொல்கிற மாதிரி தான், 2 பேருக்கு நடுவில் தான் போட்டிங்கிற மாதிரி. ஒன்று கோட்டா, அதுக்கப்புறம் ஆந்திரா, தெலுங்கானா, இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப ஜேஇயில் கிரேஸ் அதிகம், அடிச்சுக்கிட்டு படிப்பாங்க. அந்த லெவலில் காம்படிஷன் போகும். நீட்டில் கூட நம்ம நிறைய இடத்துல டஃப் கொடுத்துருக்கோம். பட் ஜேஇன்னு வந்துட்டா இந்த 2 ஸ்டேட் தான். ஸோ ஐஐடி மெட்ராஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுமே எனக்கு தெரிஞ்சவங்களாம் சொல்லிட்டுருக்காங்க, சார் உள்ளார வந்தால் எல்லாமே தெலுங்கு தான் சார் அதிகமாக பேசுகிறாங்க, தெலுங்கு ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ நிறைய பேர் இருக்காங்க, நானுமே தெலுங்கு கற்றுக்கணும் போல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ தெலுங்கு, அதுக்கப்புறம் ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி மோட்டிவேஷன் அதிகமாகலாம், நீங்கள் நல்லா படிக்கலாம். நம்ம ஊரில் இருக்குது, நம்மளோட என்விரான்மெண்ட் எல்லாமே நம்மளோட சொத்து. ஸோ நம்ம கொஞ்சம் அனுபவிச்சுட்டா நல்லாயிருக்கும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஜேஇ மெயின்ஸுக்கு இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு 1.5 month தான் இருக்குது. ஸோ ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள் அந்த 45 days. அதுக்கப்புறம் ஜேஇ அட்வான்ஸுக்கு
சூப்பர் டூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்க. தட்டுறோம் தூக்குறோம். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பை பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.